Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரவுண்டப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் எப்படி அது யூஸ் பண்ணும்னு. நான் அது இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு கீழே வந்து சின்டெக்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், இங்கே தான் ரவுண்டப் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த நம்பருக்கு நம்ம ரவுண்டப் ஃபங்க்ஷன் பண்ணுறோமோ அந்த நம்பரை தான் நம்ம கொண்டு வரணுங்க. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ரவுண்டப் கொடுத்து ஃபார்முலா ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்து எந்த நம்பரை நம்ம இப்போ ரவுண்டப் பண்ண போகிறோம்டா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 2.37589ங்கிறத இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், இங்கே எத்தனை டிஜிட்ஸில் வந்து நம்ம டெசிமல் பிளேசஸ் வந்து நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோங்கிறது நம்ம இங்கே வந்து நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரியா, டெசிமல் பிளேசஸ் டு ரவுண்ட் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்கள அந்த செல்லை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்து இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தோம்டா பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் என்னவோ அதுதான் வரும் நமக்கு. சரியா, 0ன்னு வந்தாலே டெசிமல், இங்கே பாருங்கள், நான் டெசிமல் பிளேசஸ் டு ரவுண்டு 0ன்னு கொடுத்துருக்கேன். சரியா, 0ன்னு கொடுத்தோன்னா இந்த மெயின் நம்பர் நமக்கு எனக்கு 2.37589ல் 2க்கு அப்புறம் என்ன டெசிமல் இருந்தாலும் இது என்ன செய்யணும்னா 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் என்னவோ 3, அந்த 3யை வந்து நமக்கு ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2க்கு அப்புறம் 1 நம்ம கொடுக்கல, ஏன்னா ரவுண்ட் டவுன் பண்ணல, இது ரவுண்ட் அப்புங்கிறனால 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் என்ன 3, அது நமக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. ஏன்னா டெசிமல் பிளேசஸ் நம்ம கொடுத்த வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் இது வந்து டெசிமல் எல்லாத்தையும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் என்னவோ 2க்கு அப்புறம் 3ங்கிறத நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். ஈக்குவல் டு ரவுண்ட் அப் ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்துட்டு எந்த நம்பரை நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த செல்லை. கம்மா இப்போ வந்து நான் 1ங்கிறத கொடுத்துருக்கேன். டெசிமல் பிளேசஸ் வந்து எனக்கு 1 தான் வேணும் அப்படின்ட்டுருக்கேன். சரியா, இப்போ க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் வரும். பார்த்தீங்களா, 4ன்னு வந்துருச்சு. அது ஏன் 4ன்னு வந்திருக்குண்டா, நம்ம 1 கொடுத்தனால இது 2.3 தான் இருக்குது. 3க்கு அப்புறம் இங்கே டெசிமல் நம்பர்ஸ் இருக்குல்ல, நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இது என்ன செய்யும், ரவுண்ட் அப் பண்ணிடுறேன். அந்த ஃபஸ்ட்டு நம்பரையே 3க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது 4, அதனால் நமக்கு 4ன்னு நமக்கு இங்கே அவுட்புட்டு வந்திருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் அப்புங்கிறனால நம்ம டெசிமல் பிளேசஸ் 1ன்னு கொடுத்துருக்கனால அந்த ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும். சரியா, இப்போ அதே ஃபார்முலா கீழே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கோம், இங்கேயும் 2.37 தான் இருக்குது, இங்கேயும் நம்ம டெசிமல் பிளேசஸ் கொடுத்ததும் 2, அதனால் இது என்ன செய்யுது 2.37 அது அப்படியே வந்துடுது. சரியா, ரவுண்ட் அப் எதுவும் பண்ணல, அதை எக்ஸாக்டாக அதுவே அப்படியே வந்துருச்சு. இன்கேஸ் நான் பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், 2.37க்கு அப்புறம் 1 2ன்னு கொடுக்குறேன் பாருங்கள், எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் டெசிமல் பிளேசஸ் டு ரவுண்ட் வந்து 2 தான். இப்போ இந்த 2.37 என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த 7ங்கிறதுக்கு பதிலாக 8ன்னு வந்துடும் பாருங்கள். பார்த்தீங்களா, 2.38ன்னு வந்துருச்சு. ஏன்னா அந்த 7க்கு அப்புறம் இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் செக் பண்ணி பார்க்க, அதுக்கடுத்து வேறு ஏதாவது டெசிமல் இருந்துச்சுன்னா இது என்ன செய்யும், நம்ம லாஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த 2ன்னு கொடுத்துருக்கனால அந்த செகண்ட் டெசிமல் நம்பரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இங்கே நமக்கு 2.38ன்னு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி பாருங்கள், சேம் இப்போ வேறு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஈக்குவல் டு ரவுண்ட் அப் கொடுங்க. இப்போ நெகட்டிவ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்து எந்த நம்பர் நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க அந்த செல்லை. கமா இப்போ -1ங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்துட்டேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெகட்டிவ் எப்போ வருதோ இங்கே பாருங்கள் என்ட்ரு கொடுத்தோன்னே இது எப்படி நமக்கு அந்த அவுட்புட் வந்திருக்குன்னா -1ங்கிறனால இந்த லாஸ்ட்டு 3rd பாயிண்ட்டு நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். -1 இந்த நெகட்டிவ் வந்தாலே இது டெசிமலுக்கு அப்புறம் எந்த நம்பர்ஸ் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணாது. டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள லாஸ்ட் நம்பரை வந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல அதை வந்து இது டென்ஸாக, அதாவது 0வாக கன்சிடர் பண்ணிடணும். சரியா, ரவுண்ட் அப் பண்ணது பாருங்கள் 0 ஆக்கிட்டு அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் இது செக் பண்ணி பார்க்க, அது 4ங்கிறனால அதை ரவுண்ட் அப் பண்ணுது பாருங்கள் 5. அப்போ 50 23,650 அது நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, டெசிமலுக்கு முந்தினதை அதை செக் பண்ணி பார்க்க, அதை வந்து 0 ஆக்கிடும். -1ங்கிறனால அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் 0 ஆக்கிடுது. அதுக்கு முந்தினதை வந்து அதுக்கு முந்தின வெரி நெக்ஸ்ட் நம்பரை வந்து அது 1 ரவுண்ட் அப் பண்ண 4 5 ஆக்கி நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அதுதான் 50ன்னு லாஸ்ட்டில் வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நெகட்டிவ்க்கு ரவுண்ட் அப் ஓப்பன் பேரண்டிஸ் கொடுத்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கமா இப்போ நான் -2ங்கிறத கொடுத்துருக்கேன். சரியா, க்ளோஸ் பேரண்டிஸ் கொடுத்து இப்போ நான் என்ட்ரு கொடுக்க போகிறேன். பாருங்கள், என்ட்ரு கொடுத்த உடனே -2ங்கிறனால டெசிமலுக்கு அப்புறம் உள்ளது எதுவுமே எடுக்காது. டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் அதுக்கு பார்க்கும், அதில் 2 நம்ம -2ன்னு கொடுத்துருக்கனால அந்த
ஃபஸ்ட்டு 2 இருக்குல்ல டெசிமலுக்கு அடுத்து உள்ள 2 டிஜிட் வந்து 0 ஆயிரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? 0 ஆக்கிட்டு அதுக்கு முந்தின நம்பரை வந்து இது ஒன்று ரவுண்ட் அப் பண்ணும். சரியா? அதுதான் அந்த 6ங்கிறது இப்போ 7 ஆயிடுச்சுங்க. 23,700 வந்திருக்கு. இப்போ அதே ஃபார்முலா நான் கீழே அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள் -3ன்னு கொடுத்துருங்க. அதனால் டெசிமலுக்கு அடுத்து உள்ளது கன்சிடர் பண்ணல. டெசிமலுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து அது 0 ஆயிடுச்சு. சரியா? அதுக்கு முந்தின நம்பர் என்ன 3ன்னு இருக்குது. அதை 3 அது 4 ஆக்கி 24,000 நமக்கு அவுட்புட் வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ரவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னும் மற்ற ஃபார்முலாலாம் இருக்குது. ரவுண்ட் டவுன் இருக்குது, MROUND இருக்குது. இந்த மாதிரி உள்ளதும் நீங்கள் இதுவரை பார்க்கலைண்டா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோடைய லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல் நினச்சின்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.